அபுதாபியோட சிட்டி டூர் முழு ஷேக்காகவும் முழு மும்தாஜாகவும் மாறப்போம். துபாயில ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட் நாங்க காட்டட்டுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன ப்ரோ இருக்கு? செம்மையா இருக்குடா. பேபிஸ்க்குலாம் கூட காரா. ரகுமத் காலிகட் டீ ரெஸ்டாரண்ட் ஒரு அடிப்பொலி டிஷ்ஷஸ் கழிச்சு செம்மையா சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. செம்மையா இல்ல? இதெல்லாம் கோல்டுல பண்ணதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். போன புடிங்கி டெலிட் பண்ணி ரீசென்ட்லி டெலிட் கொஞ்சம் டெலிட் பண்ணி சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ. வெல்கம் டு என்னவன் vlogs guys. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபியோட சிட்டி டூர். சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நேற்று குளோபல் வில்லேஜ்ல போயிட்டு இன்னைக்கு வந்து போட்டு நான் அது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நாங்க இந்த காஸ்டியூம்ல தான் போறோம். ஏன் அப்படின்னா நாங்க ஃபெராரி வேர்ல்ட்லாம் போனோம். அதனால அங்கெல்லாம் போயிட்டு அப்புறமா தான் வந்து அபுதாபியோட சிட்டி டூர் மாஸ்க் எல்லாம் போயிட்டு முழு ஷேக்காகவும் முழு மும்தாஜாகவும் மாறப்போம். போமா பார்க்கலாமா? கிளம்பலாமா? சொன்னப்பல வா. ஜாலியாக வைபோட எங்கள் டேவை வந்து இந்த காரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கார் வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இந்த காரில் தான் சிவகார்த்திகே, நயன்தாரா இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. எந்த செலிபிரிட்டிஸ் வந்தாலும் இந்த காரில் தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கார் வந்து அவ்வளோ லக்ஸரியஸாக இருந்ததுங்க. உட்காந்துட்டு வருமா படுத்துட்டு வருமானே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் இருந்தது. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இந்த காரில் தான் நீங்கள் வர போகிறீங்கன்னு சொல்லும் போது அப்படியே ஜாலியாக இருந்ததுங்க. இதுதாங்க அந்த பெரிய ஜெயிண்ட் வீல். இந்த வெயில் வந்து துபாயில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய ஃபேமஸான ரீலு ஜெயிண்ட் வீலு. கைஸ், உங்களுக்கு ஒரு துபாயில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட் நாங்கள் காட்டட்டுமா? இதுதான் அந்த ஸ்பாட். இதுல என்ன டிஃப்ரெண்ட் நீங்க கேப்பீங்க. இது வரைக்கும் யாரும் வரல அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ட்ரக்லாம் நம்ம இதுல எப்படி பிளான் பண்ணுவாங்க, ஒரு காரை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. நான் காட்டுறேன். வந்தாவே வந்து ஒரு மாதிரி காமிக்ஸ் இது எல்லாமே இங்க இருக்கு. சூப்பரா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் அபுதாபி சிட்டி டூர்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து ஃபைனலா வந்து ஒரு மாதிரி, ஏன்னா இங்க எல்லா ஸ்டால்ஸ்மே இருக்கு. நீங்க சாப்பிடும் போது அப்படி எடுத்துக்கலாம். அவங்க ஒரு மாதிரி சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம் போறோம். ரெஸ்ட் ரூமும் ஏதோ டெக்கரேட் பண்ணிருக்காங்களாமா. என்னடா ஆர்ஆர் ஹவுஸ்குள்ள போற மாதிரியே இருக்கு எனக்கு. இதை மிதிச்சாதான் தண்ணியே வரும். ஐடியா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஃபார்முலா 1 இங்கதான் இருக்கும். இது கோ காட்டுங்க. அதோ தெரிந்து பாருங்க, ஃபெராரி வேர்ல்டு. இதுதான் ஃபெராரி வேர்ல்டு. இப்போ நம்ம வந்து சூப்பர் கார்ஸ் தான் இருக்கான்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து எத்தனை செகண்ட்ஸ்ல டயர் மாற்றுவாங்கன்னு காட்டுவாங்களேங்க. அதுதான் ஆக்சுவலி இப்போ நடக்கல. நடந்தால் கண்டிப்பாக காட்டுறோம்.
இங்க என்ன காசு இருக்கு பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்து அந்த ரேஸ் காசு எல்லாமே இங்க இருக்குங்களா? ஆக்சுவலா இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நம்ம இங்க இருந்து பாத்துக்கலாம். ஒன்னும் எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபெராரி வேர்ல்ட் வந்தீங்கன்னா இதையும் பாருங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன ப்ரோ இருக்கு? ஃபார்முலா ட்ராக்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வரலாமா? இப்போ இந்த ஃபெராரி வேர்ல்டு அந்த ரோலர் கோஸ்டர்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் எப்படி போகணும்? அங்கே போகணும்? அது நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறேன். இது ஃபார்முலா 1ஓட F1ஓட ரேசிங் ட்ராக்கோட ரிசப்ஷன் தான். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபெராரி வேர்ல்டு போவோம். இதுதான் அந்த ட்ராக் நீங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து விஐபி லான்ச் போல. இதுதான் அந்த ஃபார்முலா ட்ராக். செம்மையா இருக்குடா ட்ராக். A few moments later. இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஃபெராரி வேர்ல்ட். இந்த அம்மா எங்க போறாங்கன்னு தெரியல. அம்மா எங்கம்மா போற? ஃபெராரி வேர்ல்ட். என்ன வாங்க போற? ஃபெராரி காரை எனக்கு வாங்கி தர போறியா? அப்படி கேளு, அப்படி கேளு. ஃபெராரி வேர்ல்ட் எவ்வளோன்னு கைட்ல உன் பேச்சுல திமிர் தெரியுதே. அதுக்கு துபாய் அரசர் ஒத்துக்கணும்ல. அங்கேட்ட வாங்கி தர மாட்டியா? 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. வாங்கி தர மாட்டியா? துபாய் பாட்டில். எவ்வளோ வெயிட் பேச இதெல்லாம் ஒன்று வாங்கிப்போம். சரி ஓகே வாங்கிப்போம். வேணா கப்பு இருக்குன்னு வாங்கிட்டேன். கப்பு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்ம ஃபெராரி சம்பந்தமா வாங்குவோம். அப்பதான் ஃபெராரி வேர்ல்டு பத்தி நல்லா இங்க போயிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். Scientifically, if I'm not wrong. வாங்கலாம். சரி எவ்வளோன்னு பாத்தியா? சரி போ. எது வாங்கிக்கலாம்? இதுவா? ப்ளூவே வாங்கிக்கோ. ப்ளூ நல்லா இருக்கு. ஃபெராரி கார் மட்டும் தான் நிக்குது, ஆனா ஃபெராரி சம்பந்தமா எதுவுமே இல்லை இங்க. அது மட்டும் பாஸ்கெட் வேற இருக்கு. வெயிட்டா வந்திருக்கும், அதான் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா இருக்கு. வாங்கிக்கோ. ஓகே இது மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன் சார் அழுகுறீங்க? அண்ணா எனக்கு அந்த பென்னு. எதுக்கு உனக்கு அந்த பெண்ணு? அந்த பெண்ணு நல்லா கூட இல்ல போ. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா ஃபெராரி வேர்ல்ட் வந்துட்டோம். என்ன உள்ளதான் அலோடு இருக்கீங்களா? நம்மளுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கல. இதுதான் அந்த ஃபெராரி வேர்ல்ட். ஆக்சுவலா இதுதான் வந்து அந்த டிக்கெட்டிங் கவுண்டர். நீங்க இங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள இது என்ட்ரன்ஸ், இங்க நீங்க போகலாம். ஆனா நாங்க வந்து டிக்கெட் வாங்கல. போட்டோ எடுக்கலாம் போலயே. இந்த மாதிரி போட்டோஸ் வேணா நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இது எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120, அதாவது 2500 ரூபாய் இந்த போட்டோ எடுக்க. வேணாம். இது என்ன ஃபெராரி காரா? இது குட்டியா இருக்கு. பேபிஸ்க்குலாம் கூட காரா? செமையா இருக்குது. பல 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 வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி பேக்லாம் வேணா வாங்கிக்கலாங்க. எவ்வளோ பாரு? 295. போட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட்டுங்க. A few moments later. இப்போ சாப்பிட வந்திருக்கும். சாப்பிட அபுதாபில எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோட்டல் பேர் வந்து ரஹ்மத் கலிகட். இது எங்க டிரைவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. சூப்பரா அடிப்போலியா டிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறையும் பறஞ்ச பின்பே நாங்கள் இங்க வரவும். என்னடா அர்த்தம்? சங்கரன் எதுக்கு வம்பு? மலையாளம் வரல, நம்ம தமிழ்ல எப்படிலாம் சாப்பாடு வெயிட்டிங் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு எப்படிக்க சொல்றோம். நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிடலாம் சாப்பிட்றேன். செம்மையா இருக்கு. அதுவும் இந்த பாயாசம் சூப்பரா இருந்துச்சு. 3 நாள் கழிச்சு நாங்க நல்ல டிஷ் எல்லாம் சாப்பிட போறோம். என் பர்த்டே அதுக்கு கூட நான் தோசை சாப்பிட்டேன். அவ்வளோதான். காலைல சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, நைட்டு வெறும் தோசை மட்டும் தான். இது என்னோட பர்த்டே ஃபர்ஸ்ட் கறி வச்சு நீ இனிமே சொர்க்கத்துக்கு போனோம்னா எங்க கூமா பிடிக்குவாங்க. உண்மையா நல்லா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கேரளா ஸ்டைல்ல கேரளா ஸ்டைல்ல டேஸ்ட் இது வந்து நல்லா இருக்கு. இது என்ன? அது இல்ல, அது பச்சரி. இது வந்து ஊர்க்கா மாதிரி இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கு. முக்கியா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்.
தவறாக நினைத்து விட்டேன். நன்றாகவே இருக்குதுங்களா? ஒரு அடிப்பொலி ரெஸ்டாரண்ட்னா என்னன்னு அறியுமோ? இது நோக்கு போய் காய் அறியும். ഇത് ധർമ്മത് കാലിക്കട്ട് ഈ റെസ്റ്റോറന്റ് ഒരു അടിപൊളി ഡിഷസ് കളിച്ചു. ആ അടിപൊളി ഡിഷസ് പ്രൊമോഷൻ വീഡിയോ അല്ല കൺട്രി தான் இது. டிஷ் வண்டர்ஃபுல் மார்வலஸ். ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா நீங்க வந்து சாப்பிட்டீங்கனாலும் நீங்க எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க. அதுக்கு நான் இப்பவே உங்ககிட்ட இந்த கிரெடிட்ஸ் வாங்கிக்கிறேன். வயிறு ஃபுல்லாயிடுச்சு, தொப்பை வேற வந்துச்சு. இப்போ உனக்கு தொப்பை தான் நீ உனக்கு என்னைக்கு நீ ஒல்லியா இருந்த? இவனை கொன்னிடலாமா? செம்மையா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கு. பாருங்க, கொஞ்சமா தான் வந்தது, பரவாயில்ல. ஏன்டா கண்ணு கலங்குது? இவனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு பரோட்டா சாப்பிட வைத்தான். யாரு? நானு. நல்லா இருந்ததுங்க. நாங்க என்ன சாப்பிட்டோம்னா பிரியாணி, வெஜ் ரைஸ் நினைச்சிடாதீங்க, அது பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் சீஸ் ஃப்ரை, அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்க ஆர்டர் பண்ணுங்க. அது கூட வந்து சிக்கன் வறுத்தது சம்திங், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நூல் பரோட்டா, நூல் மாதிரியே நூலா வந்ததுங்க, நூலா. பாயாசம் கொடுத்தா, ஃப்ரீயாவே கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில் டேஸ்ட் நல்லா இருந்தது. சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு. வாங்க, கம் டு அபிதாபி ஈட்டிங் ரஹ்மத் காலிக்கட். வாங்கினேன் நானும் இது 2 வாங்கினேன். இது எப்படா வாங்குற? நீ வாங்கும்போது தான் நானும் வாங்கினேன். இது வந்து நான் சின்ன வயசுல ₹1 இந்த சோம்பு இப்படி இருக்கும், குட்டியா இருக்கும். வாங்கி கொடுத்தாங்கன்னா ஸ்கூல் வரைக்கும் சாப்பிட்டுனே வருவேன். ஐயோ, எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பாக்கெட்டே 10 ரூபாய் தாங்க. நான் சாப்பிடும் போது ₹1, இப்பயும் ₹1 தான். இது வந்து ஒரு கிராம்ஸ், ஒரு பாக்கெட்ல 25 பீஸ் இருக்குங்க. 10 ரூபாய்க்கு சூப்பரா வாங்கி சாப்பிடுவாங்க. A few moments later. இப்ப நம்ம இருக்கிறது எங்கன்னா எமிரேட்ஸோட பேலஸ். செம்மையால, இதெல்லாம் கோல்டுல பண்ணாதாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லா ராஜாக்களோட இதுவுமே இங்க இருக்கு. தங்க டோரம் கிடையாது, சும்மா சொன்ன. இல்லங்க பாத்தீங்களாங்க, இங்க எல்லாம் கோல்டுங்க. இங்க இருக்க ராஜாக்கள் எல்லாம் வாழ்றாங்களே, செம்மையா இருக்கு. மாடி, நம்ம எப்போ வந்து இங்க ஸ்டே பண்ண போறோம்? ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். ராணி அருணாவை நீங்க பாக்கிறதுக்கு ரெடியா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. திருப்பி இங்கே யானை விடுறியா? என்ன யானை? இங்க வாருங்க, தளபதி யாரு? இந்த பகுதி பாழடி இருக்குது, வேற பகுதி வாங்குங்க. இங்கெல்லாம் பாருங்க, இந்த இடம் எடுத்துக்கோ, நான் அம்மாட்ட காட்டுறேன். இந்த இடம் நல்லா இருக்கு. இந்த இடம் கொடுக்க மாட்டாங்களே. நீங்க இந்த மாதிரி நம்ம வாங்கி போடலாம். நான் அடிங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜெயிண்ட் வீல், ஃபார்முலா 1, ஃபெராரி வேர்ல்டு அண்ட் தென் எமிரேட் பேலஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தா கிராண்ட் மாஸ்க் தாங்க. அந்த கிராண்ட் மாஸ்க் போக நான் அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நான் அங்க போய் அந்த கிராண்ட் மாஸ்கை பார்க்கறது ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா, அதை விட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நானா அங்க போய் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுல வந்து இன்னும் எக்ஸைட்டடா இருந்துச்சு. அங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷாப் நிறுத்தினாங்க. அந்த ஷாப்ல தான் வந்து பியூர் டேட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு, அந்த ஷாப் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. டேட்ஸ் இன்னுமே நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். எமிரேட்ஸ் பேலஸ் இல்லை நீங்கள் அபுதாபி போறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோங்க கிராண்ட் மாஸ்க்கு. நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த கிராண்ட் மாஸ்க் தான். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சூப்பர் எக்ஸைட்டட். உள்ள போயிட்டு எப்படி பார்த்து வரணும்னாலே நம்ம கிட்ட ஸ்கேன் கோட்லாம் வேணும், அதெல்லாம் இருந்தாதான் வர முடியும். உங்களுக்கு கொரோனா பிஃபோர் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் இவங்களே ரெண்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் கொரோனாவா தான் உங்க ட்ரெஸ் கொடுக்கறது கிடையாது, நம்ம தான் வந்து போட்டுட்டு வரணும். நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஜாலியா போனங்க, நடந்து போற மாதிரி அப்படி
மாஸ்க்கை சுற்றி வர மாதிரி அப்படி ரோல் ஆகுற மாதிரி எல்லா வீடியோஸும் எடுத்தேங்க. ஏன்னா 6 o'clock மேலே லைட்னிங் போய்ட்டுன்ட்டு அதுக்குள்ளவே வந்து இருட்டாகிறதுக்குள்ளே என்னால் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ஜாலி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருச்சுவா இப்போ உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வாங்கி பார்த்து எங்கள் ஃபோனில் இருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ போங்க அப்படி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஹேர் வந்து தெரியக்கூடாது. எனக்கு முன்னாடி பார்க்குற அந்த பொண்ணு மேலே அந்த ஸ்கார்ஃபே போடாமல் தான் எடுக்கிறாங்க. அது என்ன பாவம் பண்ணன்னு எனக்கு தெரியல, ஓவராக ஆடினதாலையா என்னன்னு தெரியல, என்னை மட்டும் போட்டு தாக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து தலைமுடி எனக்கு தெரியல, நான் ஓரளவு கவர் பண்ணி தான் எடுத்தேன். எல்லாரும் அப்படியெல்லாம் கூட எடுத்தாங்க. ஆனா இங்க வந்து முடி தெரியுற மாதிரி நம்ம போட்டோவோ வீடியோவோ எடுத்தோம்னா போனை பிடிங்கி டெலிட் பண்ணி ரீசென்ட்லி டெலிட் மனுஷனாடா நீங்க எல்லாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அழகா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலுமே வேஸ்ட் தான். குளோபல் வில்லேஜுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கறதுக்குன்னே நான் நைட்டு 10 மணி வரைக்கும் சுற்றி கடைசியில் எங்களுடைய கேபை மிஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணி மார்னிங்லாம் ஜாலியாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் சூப்பராக எடுக்கிறோம், vlog பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வைப்பில் வந்தேன். ஓகே பாய் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கிராண்ட் மாஸ் போகிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட்ஸ் எடுக்க முடியாது, நீங்கள் அங்கே போய் தான் டேரெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 o'clock அப்படி போனீங்க அப்படின்னா 5 o'clockலேருந்து 6 o'clock அந்த லைட்லேயும் நீங்கள் எடுக்கலாம். ஆஃப்டர் 6க்கு அப்புறம் மாஸ்க் ஃபுல்லாகவே லைட் போட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு லுக்கில் இருக்கும். அதுவே நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ பிளான் அக்கார்டிங்லி. அண்ட் தென் கேர்ள்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் அலோடு. அதர் தென் தட் வேறு எந்த காஸ்டியூமில் நீங்கள் போனாலும் நாட் அலவுட். பாய்ஸ்க்கு எப்படியுமே இல்லை, டீசெண்டாக அவங்க வந்து ஃபார்மல்ஸ் எது போட்டிருந்தாலுமே அவங்க அலோடு. அங்கே போயிட்டு அந்த ஹேர் தெரிகிற மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஸ்கார்ஃப் போடக்கூடாது. நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் வந்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அது வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அண்ட் தென் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் கப்புள்ஸாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதுவுமே அந்த கிராண்ட் மாஸ்கில் அலோட் கிடையாது. அவ்வளோதாங்க. என்ன மாதிரி நீங்களும் போயிட்டு கஷ்டப்பட்டு இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வாங்கி டெலிட் பண்ணுற மாதிரி ஆகிடாதீங்க. நல்லா போங்க, ஜாலியாக அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த பக்கிக்கு வந்து 5 dirhams ஒரு பர்சன். எங்களுக்கு கால் வலிக்குது, நடக்க முடியல. நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டாங்க. 5 dirhams வேஸ்ட்டுங்க, நடந்தே வந்துட்டு இருக்கலாம். இங்கிருந்து அப்படின்றது கட்டி கொண்டு வந்துட்டான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அழகா இருக்கா அழகா இருக்கான்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் இல்லாம என் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய சொன்னாங்க. ஆனா இவங்க எதையுமே போட்டோ எடுத்தோம், பாதி டெலிட் பண்ண விட்டாங்க. சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நேற்று குளோபல் வில்லேஜ்ல போயிட்டு. இன்னைக்கு வந்து போட்டு நான் அது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அப்ப லைட்டா இப்படி நகர்ந்து இருந்தது, அதுக்காக டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த கம்பர்லாம் நான் இதுக்காக தான் எடுத்தேனே. பரவாயில்ல, அரேஞ்சிட்டா எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே,